நான் கருப்பா குள்ளமா இருக்கேன். அதனால தான் என் பேச்ச யாருமே கேட்க மாட்றாங்க. எமோஷனலான சீமான். நான் கருப்பா குள்ளமா இருப்பதால என்னோட பேச்ச மக்கள் கேட்கிறது இல்ல. அதே சமயம் நான் வெள்ளையா இருந்து ஆங்கிலத்துல பேசி இருந்தா மக்கள் கேட்டிருப்பாங்கன்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்காரு. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் நிலையில இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடந்து முடிந்துள்ளது. முன்னதா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு ஆதரவா ஒரத்தூர் பகுதியில வாக்கு சேகரிச்சாரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அப்போது பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள் மீது வருத்தம் தான், கோபமே கிடையாது. அவங்கள பார்க்கும்போது பாவமா இருக்கும். மக்கள் சரியில்லைன்னு மட்டும் என் முன்னால சொல்லிடாதீங்க. ஏன்னா அதுல இருந்து தான் நாமளும் வந்திருக்கோம். எனக்கு ஓட்டு போட மறுக்கிறவங்க என்னோட ஆத்தாவும் அப்பனும் தான். என் சித்தப்பன், பெரியப்பன், மாமே, மச்சான் தான். நான் கருப்பா குள்ளமா இருப்பதால என்னோட பேச்ச நிறைய மக்கள் கேட்பது இல்லை. நான் வெள்ளையா இருந்து த பாலிடிக்ஸ் இஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேசியிருந்தா மக்கள் கேட்டிருப்பாங்க. கருப்பா இருக்கும் கரும்புல இருந்து தான் அவ்வளவு இனிப்பா இருக்கும் சக்கரை வருதுன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. விட்டுதான் பிடிக்கணும். பொறுமை மிக அவசியம். கத்தரிக்காய் விளைஞ்சு வர்றதுக்கே குறைஞ்சது 60 நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு. ஒரு கொள்கையை விதைச்சு 60 ஆண்டு குப்பைய வெறும் 5 ஆண்டுகள்ல அகற்றுவது சிரமம். எத்தனை பொக்லைன் வைத்தாலும் சரி வராது. ஒரு நாள் எல்லாமே மாறும். ஆனா ஒரே நாளில் அல்ல. நான் தமிழன் என்பதுதான் என்னோட அடையாளம். பலர் ஜாதிய இனம்னு பேசிட்டு வர்றாங்க. அது தவறு. ஒரு மொழிய பேசும் குழுக்கள் தான் இனம். ஜாதியை நம்பி ஓட்டு வாங்கும் எந்த தலைவனும் இத பேச மாட்டான். நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போதுதான் உங்களுக்கு அது புரியும். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. மதம் உன்னோட அடையாளம் இல்ல. சிறுபான்மை என்பவர்களுக்கு மூளையில தான் சிறுபான்மை. இளையராஜா பெரும்பான்மை இந்து, அவரோட மகன் இஸ்லாம் என்பதால சிறுபான்மை. ஏஆர் ரகுமான் சிறுபான்மை, அவரோட சொந்த அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் பெரும்பான்மை. இதுதான் மத அடையாளம். ஜாதி மதம் எல்லாம் நேத்து வந்தது. மதத்தை வச்சு எப்படி மனுஷனை கணக்கு போட முடியும்? மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. ஜாதி மதம் கடவுளை வச்சு அரசியல் செய்பவர்கள் மக்களை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. திமுகவை அகற்றாம இந்த மண்ணுல நல்ல அரசியல் இருக்காது. ஹிந்தி சமஸ்கிருதத்தை மத்திய அரசு திணிக்குது. இந்த கட்சிகளை மக்களும் ஆதரிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாத மக்கள் நிச்சயம் ஒரு நாள் வெட்கப்படுவாங்கன்னு மிகவும் எமோஷனலா பேசியிருக்காரு சீமான்.